அனைவருக்கும் வணக்கம். 3 வயது குழந்தைகிட்ட உங்களுக்கு ஏன் இவ்வளோ வன்மம் பண்ணி? நாத்தனாரான பாரதி ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமாண்டி அம்மா, குழந்தை ஷைலு எனக்கு சக்காலத்தி. அவன் மேலே எனக்கு பொறாமை. போடி வேலையை பார்த்துக்கிட்டு உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம எப்போ பார்த்தாலும் பாரதி அம்மா பாரதி அம்மான்னு ஓடி வந்து மடியிலேயே படுத்துக்கிட்டு தொல்லை கொடுக்குறாளேன்னு உன் மேலே கரிசனப்பட்டா வன்மமா வன்மம், அழுத்து கொண்டே சொன்னாள் புஷ்பவல்லி. டிவி சீரியல்களில் வரும் பெண்கள் மாதிரி புஷ்பவல்லி அப்படியொன்றும் கொடுமைக்காரி கிடையாது. அவளுடைய நாத்தனாரான பாரதி 10 ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் கர்ப்பமாக இருக்கிறாள். அதனால் எப்போதும் பெட் ரெஸ்டிலேயே இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். கணவரின் செல்லமான தங்கச்சி தலைப்பிரசவத்திற்காக பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள். நியாயமான அண்ணியாக பாரதியை பூ போலதான் தாங்குகிறாள் புஷ்பவல்லி. இருந்தாலும் இப்படி ஒரு கெட்ட பெயர் அவளுக்கு. பாரதி அம்மா எங்கே இருக்க என மழலை குரலில் கொஞ்சிக் கொண்டே வாத்து மாதிரி வித்தியாசமாக நடந்து வந்தால் குழந்தையான ஷைலோ. எதிர் ஃப்ளாட் குழந்தை. ஜீன்ஸ் பாவாடையும் ப்ரௌன் கலர் டாப்ஸும் அணிந்து கொண்டு அமர்க்கலமாக இருந்தாள். போன விஜயதசமிக்கு தான் ப்ரீகேஜியில் சேர்ந்தாள். சில மாதங்களுக்கு முன்பு அறிமுகமான பாரதி அவளுக்கு உயிர். இத்தனை காலமாக குழந்தை வரம் வேண்டி கோயில் கோயிலாகும் அரச மரத்தை சுற்றியும் இதற்காக பல லட்சங்களை டாக்டர்களுக்கு அழுத பாரதிக்கும் தன்னை அம்மா என்று அழைக்கும் ஷைலு என்றாலே கொல்ல ஆசை. வந்துட்டா உன் வளர்ப்பு மக. அம்மாவும் பொண்ணும் ராத்திரி தூங்குற வரைக்கும் குஞ்சுக்கிட்டே இருங்க. தலையை தினுசாக நுடித்து கொண்டு சமையலறைக்குள் நகர்ந்தாள் புஷ்பவல்லி. எப்போதுமே சோகமாக இருக்கும் பாரதி ஷைலுவை கண்ட பிறகுதான் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறாள் என்பதில் அவளுக்கும் உள்ளூர மகிழ்ச்சிதான். ஷைலு பாப்பா, பாரதி அம்மா எங்கே இருக்கேன் சொல்லு என்று அறைக்குள் மறைந்து கொண்டு கொஞ்சலாக குரல் கொடுத்தாள் பாரதி. தோ கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த பாரதியை கண்டுபிடித்ததும் பரவசமாக கத்தினாள் ஷைலு. குழந்தையை ஆசையாக வாரி அணைத்து உச்சி முகர்ந்து எச்சில் பட முத்தங்களையும் கொடுத்தாள் பாரதி. பாப்பா, இன்னைக்கு ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சு, அம்மா கிட்ட சொல்லு பார்க்கலாம் என்று கேட்க, ராகுல் என்னை அடித்தான், நான் அவனை கடித்தேன் என்று ஷைலு தன்னுடைய மழலை குரலில் சொல்ல சொல்ல ஆசையாக கேட்டு கொண்டிருந்தாள் பாரதி. தன் வயிற்றில் பெறாத பிள்ளை ஒன்று தன்னை அம்மா என்று அழைக்கிறது. இந்த கொடுப்பினை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று நெகிழ்ந்து போயிருந்தாள் பாரதி. ஷைலு, டைம் 10 ஆயிடுச்சு. அப்பா இப்போ சாப்பிட்டு தூங்கினா தானே காலையில் கரெக்டாக டயத்துக்கு ஆஃபீஸ் போக முடியும். குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டவாறே சொன்னான் தந்தையான ஆசிஃப். வாங்க ஆசிஃப் சார், சாப்பிட்றீங்களா? டைனிங் டேபிளில் சாப்பிட்டு கொண்டிருந்த சீனிவாசன் கேட்டார். பாரதியின் அண்ணன். இல்லைங்கண்ணா, அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க. என்னோட சேர்ந்து தான் அவங்களும் வாப்பாவும் சாப்பிடுவாங்க. பன்னாட்டு நிறுவனம் ஒன்றின் ஆடிட்டரான ஆசிஃப் மாற்று மத பெண்ணை காதலித்து மனம் புரிந்தவன். ஆரம்பத்தில் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக இரு வீட்டாருமே இவரது அன்பின் தீவிரத்தை புரிந்து கொண்டு கல்யாணத்துக்கு ஒப்பும் கொண்டனர். உலகத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஆசிஃபுக்கு கொடுத்த அல்லாவின் கருணையோ திடீரென்று ஒரு நாள் தீர்ந்துவிட்டது. ஷைலு பிறந்த சில மாதங்களிலேயே மஞ்சள் காமாலை தாக்கி இறந்துவிட்டால் அவளது மனைவியான சபிதா. புஷ்பவல்லி தன் கணவருக்கு பார்த்து பார்த்து பரிமாறிக்கொண்டும் இருந்தாள். சார், கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. உங்கள் பர்சனல் தான், ஆனாலும் ஏதோ கேட்கணுன்னு எனக்கு தோணுச்சு. வயசில் மூத்தவ, உங்களை தம்பியாக நினச்சி சொல்கிறேன் என்று புஷ்பவல்லி பீடிகையோடு ஆரம்பித்தாள். அவருடைய கணவனான சீனிவாசனோ லேசான பதட்டத்தோடு தன் மனைவியை ஈறிட்டார். சொல்லுங்கள் மேடம், உங்களை நான் என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறேன். எங்கள் அம்மா அப்பாவை சொந்த பொண்ணு மாதிரி கவனிச்சிக்கிறீங்க. ஷைலுவும் உங்கள் வீட்டில் தான் இருக்கா. நீங்கள் சொல்லி நான் என்னத்தை தப்பாக எடுத்துக்க போகிறேன் என்றான் ஆசிஃப். உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான் ஆசிஃப். மிஞ்சி போனால் ஒரு 30 வயசு இருக்குமா? உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாவது நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? உங்கள் மதத்தில் இது சகஜம்தானே? தாய் பாசத்துக்காக ஷைலு ஏங்கிறத பார்த்தா சமயத்தில் எனக்கே அடி வயிற்ற புரட்டுது என்றாள். என்ன மணி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க என அவருடைய நாத்தனாரான பாரதியோ பதட்டப்பட்டாள். அவங்க சொல்லுதில் தப்பு ஒன்றும் இல்லைங்க, பாரதியை பார்த்து சொன்னான் ஆஷிஃப். மேலும் அவன் பேசத் தொடர்ந்தான். சபிதாவும் நானும் காலேஜ் படிக்கிறப்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
மலையாளத்து பொண்ணு அவ, வேறு மதம்னு சொல்லி பிரச்சனை வரும்னு தெரியும். இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் என்னை ஓரளவாவது ஏற்றுக்கணுமேனு நானும் மலையாளம் கற்றுக்கிட்டேன். அல்லாஹ் கருணையால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு 3 வருஷம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கை போதும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டாரு போல. கடவுளோட தீர்ப்புக்கு காரணம் இல்லாமலாம் இருக்கும். என்னை நிக்கா பண்ணிக்க சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வீட்லேயும் வற்புறுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஷைலுவுக்குன்னு சாக்கு சொல்லி பண்ணிக்கிட்டாலும் என்ன கட்டிக்கிட்டு வரப்போகிற பொண்ணோட முழு மனசாக வாழ முடியுமான்னு எனக்கு தெரியலை. அப்படி அரைகுறையாக வாழ்கிறது இன்னொரு பொண்ணுக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையா? மனசு முழுக்க சபிதா நிறைஞ்சிருக்கா. அவள் எனக்கு கொடுத்துட்டு போன பரிசா ஷைலுவும் பிறந்திருக்கா. அம்மா முகம் கூட குழந்தைக்கு சரியாக ரிஜிஸ்டர் ஆகலை. தாய்ப்பால் மறக்கிறதுக்கு முன்னாடியே சபிதாவோ போய் சேர்ந்துட்டா. அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா 10-15 வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே ஷைலுவும் வளர்ந்துடுவா. அவளை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டான்னா இறைவன் கொடுத்த என் வாழ்க்கையும் ஒரு வழியாக நிறைவாயிடும். கண்களின் ஓரம் நீர் கசிய வலியோடு பொறுமையாக இதை சொல்லி முடித்தான் ஆசிஃப். அப்போது அறையில் சகிக்க இயலாத மௌனம் சூழ்ந்தது. என்ன புரிந்ததோ தெரியவில்லை. சேட்டைக்கார ஷைலுவும் அமைதியாக அப்பாவின் முகத்தையே பார்த்தவாறே அமர்ந்திருந்தாள். இதை கேட்ட பாரதியும் சோகத்துடைய கண் கலங்கியபடியே தன்னுடைய அறைக்கு சென்றும் இருந்தார். 10 ஆண்டுகளில் எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோதனை, எவ்வளவு செலவு, எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு அறிவுரைகள், எல்லா துயரங்களையும் கடந்து இருளில் நம்பிக்கையாக வெளிச்சம் கீற்று கொடுத்தது அவளது கர்ப்பம். ஆனால் அந்த வெளிச்சமும் தொலைந்து சூனியத்தில் நிற்பது போல ஆகிவிட்டதே இப்போது. மார்பு சுமையாக கனத்தது பாரதிக்கு. இருபுறமும் விண்ணுவென்று வலியும் எடுத்தது. அவளது கணவரான சங்கர் 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஃபோன் செய்து ஆறுதல் சொல்லி கொண்டே இருந்தான். பாவம், அவன் சோகத்தை மறைத்து கொண்டு பாரதியை தேற்றி கொண்டும் இருந்தான். நமக்கு அப்படி என்ன வயசு ஆயிடுச்சு? 40க்கு மேலே கூட குழந்தை பெற்றுக்கணுங்க இப்போல்லாம் சகஜம் தானே, தெரியுமா என்ன உனக்கு? ஒவ்வொரு முறையும் ஃபோனில் பேசும்போதும் மறக்காமல் திருவாசகமாக இதை சொல்ல சங்கர் மறப்பதே இல்லை. எப்படியாவது தன்னுடைய மனைவியை தேர்த்த வேண்டும் என நினைத்தான். ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து 3 நாட்கள் தான் ஆகின்றன. பிரசவத்திற்கு முன்பே டாக்டர் சொல்லி இருந்தார், ரொம்ப கிரிட்டிக்கல் சார், மேக்சிமம் ட்ரை பண்ணுறோம். அநேகமாக தாய் அல்லது சேய் 2 பேரில் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு தோணுது. குழந்தை உயிரோடு பிறந்தாலும் தீவிரமான கண்காணிப்பில் இருக்கணும் என்று சொல்லியிருந்தாங்க. சில நாட்களிலேயே பாரதிக்கு குழந்தையும் பிறந்தது. குழந்தையும் உயிரோடு தான் பிறந்தது. ஆண் குழந்தை. உருவத்தில் அச்சு அசலாக தான் கணவனான சங்கரை அப்படியே உரித்து வைத்திருந்தது. பாரதி நிறம், கை, காலெல்லாம் நல்ல நீளம். முயல் குட்டி மாதிரி முழித்து பார்த்தது. பாரதி, பையன் பிறந்திருக்கான் பாரு, கண்ணை நல்லா திறந்து பாரு என முழு மயக்கத்தில் இருந்தாலும் கருப்பாக தாண்டியாக இருந்த நர்ஸின் குரல் வெகு தூரத்தில் இருந்து அளக்க முடியாத ஆழத்தில் கேட்டது பாரதிக்கு. சிரமப்பட்டு பாரதியும் கண்களை திறந்தாள். என் குழந்தை, என் வயிற்றில் வளர்ந்த மகன், என் ரத்தம். உடலும் உள்ளமும் சிலிர்த்தன பாரதிக்கு. கடைசியாக மகனை பார்த்தது அப்போதுதான். இன்குபேட்டரில் வைத்து குழந்தையை பாதுகாக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சுவாசிக்க திணறுகிறாராம். உயிர் பிழைக்க 50% தான் வாய்ப்பாம். அவ்வப்போது யாராவது நர்ஸ் வந்து தாய்ப்பாலை மட்டும் ஒரு கண்ணாடி குவளையில் பெற்று செல்வாள். 2 நாட்கள். அதற்குள்ளாக சில லட்சங்கள் கரைந்த நிலையில் திடீரென குழந்தை இறந்துவிட்டது என்றார்கள். தவமிருந்து கிடைத்த செல்வம் மலடி என்ற அவலச்சொல் போக்கியவன் பூமிக்கு வந்த சுவடு கூட இல்லாமல் மறைந்து போனானே. ஆண்டவா, என் துக்கத்துக்கு முடிவே இல்லையா எனவும் பாரதி கலங்கினாள். புஷ்பவல்லிக்கு நாத்தனாரின் துயரத்தை சகித்து கொள்ளவே முடியவில்லை. பாரதிக்கு ஒரு பிள்ளை இல்லை என்பதுதான் அவர்களது குடும்பத்தில் இருந்த ஒரே சங்கடம். அதுவும் தீரப்போகிறது என்பதில் எல்லோரையும் விட புஷ்பவல்லிக்கு தான் அதிக சந்தோஷம் இருந்தது. சில நாட்கள் கூட நீடிக்காத மகிழ்ச்சியாக இது போய்விட்டதே என்று மாய்த்தும் போனாள். பாரதியை விட மன ரீதியாக இவள்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டும் இருந்தாள். 4-5 நாட்களாக சமைக்கக்கூட மறந்து பிரம்மை பிடித்தது போல அமர்ந்திருந்தாள். பாரதிமா, எங்கே இருக்க என பள்ளி விட்டு வழக்கமான குதூகலத்தோடு குழந்தையான ஷைலோ கத்திக்கொண்டே வீட்டுக்குள் அந்த சமயத்தில் நுழைந்தாள். உளவியல் சமநிலை பாதிக்கப்பட்டிருந்த புஷ்பவல்லிக்கு என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று புரியவில்லை. ஷைலுவை இழுத்து முதுகில் 4 சாத்து சாத்தினாள். பேய் மாதிரி கத்தவும் தொடங்கினாள். சனியன, அவள் என்ன உன்னை பெத்தெடுத்து பால் கொடுத்தவளா? மகராசி, உன் தொல்லை இல்லாமல் உன் அம்மா போய் சேர்ந்துட்டா.
பெத்த பிள்ளைய பறிகொடுத்து நிற்கிறா என் பாரதி. இனிமே அவளை அம்மா அம்மான்னு சொல்லி அவளை உயிரோட கொள்ளாத. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், எந்த கோபத்தை யார் மீது காட்டுகிறோம், எதுவுமே அவளுக்கு புரியவில்லை. அப்படியே குலுங்கி குலுங்கி அழவும் தொடங்கினாள். குழந்தைக்கும் எதுவும் புரியவில்லை. முதலில் மலக்க மலக்க விழித்தாள். எதிர் வீட்டு ஆண்டி கொஞ்சம் முறைப்பாக தான் பேசுவாள். ஆனாலும் இப்படி அடித்து கோபமாக கத்துவாள் என்றெல்லாம் அவள் அந்த குழந்தை நினைத்து கூட பார்த்தது இல்லை. வீறிட்டு அளவும் தொடங்கினாள் குழந்தை. சத்தம் கேட்டு ஹாலுக்கு வந்த பாரதி திகைத்தாள். ஒரு பக்கம் புஷ்பவள்ளி அழுது கொண்டும் இருந்தாள். இன்னொரு பக்கம் குழந்தையான ஷைலுவும் அழுது கொண்டிருக்கிறது. என்னடா ஷைலு, ஏன் அழுவுற? நீ நல்ல குழந்தையாச்சே, நீ நல்ல குட்டியாச்சே. குழந்தையை சமாதானப்படுத்தும் விதமாக வாரி அள்ளி கொண்டு கேட்டாள். பாரதியை கண்டதுமே எதற்காக அழுகிறோம் என்பது ஷைலுவுக்கும் மறந்துவிட்டது. தன்னுடைய அழுகைக்கு ஏதாவது காரணம் கற்பிக்க வேண்டுமே என்பதற்காக பால் பால் என்று அழுகைக்கு நடுவே நடுங்கிக் கொண்டே உச்சரித்தாள். பள்ளியை விட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஷாலுவுக்கு அவளது பாட்டி பால் காய்ச்சி கொடுப்பாள். சில நாட்களாக நேராக பாரதியை தேடி அவள் இங்கே வந்து விடுவதால் புஷ்பவள்ளிதான் காய்ச்சி கொடுப்பது வழக்கம். குழந்தை பால் கேட்டு புஷ்பவள்ளி மறுத்ததுதான் இத்தனை கலோபரம் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் பாரதி. மன்னி, நம்ம கஷ்டம் நமக்கு, குழந்தைக்கு என்ன தெரியும்? ப்ளீஸ் அவளுக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுங்களேன் என்றாள். எதுவும் பேசாமல் முகத்தை துடைத்து கொண்டு எழுந்தாள் புஷ்பவள்ளி. மொத்தமாக அழுது தீர்த்து விட்டதால் ஓரளவுக்கு இப்போது அவருடைய நனம் தெளிந்திருந்தது. கோபம் கண்ணை மறைக்க சின்ன குழந்தையை போட்டு அடித்து விட்டதை எண்ணி குற்ற உணர்வும் கொண்டாள். ஃப்ரிட்ஜையும் திறந்தாள். ஃப்ரீசரில் பால் இல்லை. பாரதி, வீட்டில் பால் இல்லை, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன், குழந்தையை கொஞ்சம் சமாதானப்படுத்துமா என்று சொல்லிவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் புஷ்பவள்ளி. ஷைலுவின் கேவல் அடங்கவே இல்லை. குழந்தை அழுது கொண்டே இருந்தது. பாலுமா பாலுமா என்று சொல்லிக்கொண்டே அழுதாள். மூச்சு முட்டுவதைப் போல இழுத்து இழுத்து பெரிதாக சத்தம் வருமாறும் மூச்சு விட்டாள். எப்படி இவளை சமாதானப்படுத்துவது? பாரதிக்கு தாங்கவில்லை. குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். ஏதோ வேகத்தில் அனிச்சையாக நைட்டியை விலக்கி தன் மார்பு காம்புகளை ஷைலுவின் வாயிலும் திணித்தாள். என்ன ஏதுவென்று புரியாமல் திணறிய ஷைலுவுக்கு சற்றென்று பாரதியின் நோக்கம் பிடிபட்டது. அழுகையை நிறுத்தியது. முட்டி முட்டி பாலை குடிக்கவும் தொடங்கியது. பாரதியின் மார்பு கனமும் குறைந்தது. வலியும் நீங்கியது.